கிறிஸ்துவில் பிரியமான உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்கள். நான் ஜவா ஜேக்கப், ஆந்திரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா ஒரு சேவல மிஷினரியாக ஊழியம் செய்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 24 வரை 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். இருந்து ஜெபித்திருக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை ஆவியானவரின் அருணோதயம் என்ற நிகழ்ச்சியில் ஏசாயா 32:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிலையான ஒரு ஆசீர்வாதம், சமாதானம். இன்னைக்கு எங்க போனாலும் சமாதானத்தை வாங்க முடியவில்லை, சமாதானத்தை யாரும் கொடுக்க முடியவில்லை. இந்த பைபிள்ல மட்டும்தான் நமக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இருக்கிறது. இதை நீங்கள் அதிகமாய் நேசியுங்கள், சமாதானமாய் தாபரியுங்கள், தங்கியிருங்கள், அமைதியை நாடுங்கள். ஆண்டவரின் தேசத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய சுற்று பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதான நிம்மதியை தயவு செய்யும் ஆண்டவரே. குடியிலும் பழக்க வழக்கத்திலும் பாவத்திலும் சினிமாவிலும் சிற்றின்பத்திலும் சிகரெட்டிலும் மயக்கத்திலும் இருக்கிறவர்கள் சமாதானத்தை அடையணும் ஆண்டவரே, உமது சமாதானத்துக்குள் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி தயவுபடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அக்கம் பக்கத்துல ஆண்டவரே, குடியிருக்கிற இடத்துல ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் வில்லங்கமும் போராட்டமுமா இருக்கிற எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து சமாதான, சந்தோஷம், சௌக்கியத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இருதயத்துல சமாதானம், உள்ளத்துல சமாதானம், ஆண்டவரே ஆவியாத்மா சரீரத்துல சமாதானத்தை கட்டளையிட்டு நடத்தும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.